அற்புதமான ஆலயங்கள் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பத்தின பதிவை தான் பார்க்க போறோம். அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இந்த ஆண்டு எப்ப வருதுன்னு பார்க்கலாம். அதாவது அஷ்டமி திதியில ரோஹிணி நட்சத்திரத்துல 8வது மகனாதான் கிருஷ்ணர் பிறந்தாரு. அதனால அஷ்டமி திதியிலையும் கொண்டாடுவோம், ரோஹிணி நட்சத்திரத்திலையும் கொண்டாடுவோம். இந்த ஆண்டு அஷ்டமி திதியானது 26/8/2024 காலை 9:13 மணிக்கு தொடங்கி மறுநாள் 27/8/2024 காலை 7:30 வரைக்கும் இருக்குங்க. இனி நட்சத்திரம் 26/8/2024 இரவு 9:41 தொடங்கி மறுநாள் 27/8/2024 இரவு 8:54 வரைக்கும் இருக்கு. ஆலயங்கள்ல ரோஹிணி நட்சத்திரம் வச்சுதான் ஸ்ரீ ஜெயந்தி வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி பார்த்தோம்னா ஸ்ரீ பாஞ்சராத்திரி ஜெயந்தி அப்படிங்கிறது 27ஆம் தேதி. அதே நீங்க அஷ்டமி திதியில வீடுகளில் வழிபடுறதா இருந்தா அஷ்டமி அன்னைக்கு 26ஆம் தேதி மாலை வழிபாடு பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அஷ்டமியும் வேணும் ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கணும், அந்த 2 நேரங்களையும் நாங்கள் வழிபாடு நடத்துறோம் அப்படின்னா 27/8/2024 அன்னைக்கு காலையில 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அதாவது அந்த நேரங்களில் ரோஹிணியும் இருக்கு, அஷ்டமி திதியும் இருக்கு. அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணிக்கலாம். கிருஷ்ணனை குழந்தையா பாவிச்சு கிருஷ்ணனை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் அப்படின்னா அவங்க வீட்டில் எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லக்ஷ்மியோட அருளும் சேர்ந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு கிருஷ்ணன் வாங்குறது வழக்கமாக இருந்தால் நீங்கள் வாங்கி அன்னைக்கு வச்சு செலை வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் படம் வச்சு தான் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பெருமாள் படமாக இருந்தாலும் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். அன்னைக்கு தினத்தில் பால் முக்கியமான நெய்வேத்தியம் பால், வெண்ணெய், தயிர், மோர், நெய், அவல், இந்த மாதிரி அந்த 5 பொருளில் ஏதாவது ஒன்று வைக்கலாம். இல்லை இந்த 5 பொருள்கள் வைத்தும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். கிருஷ்ணனோட படத்துக்கு நல்லா அலங்காரம் பண்ணி பூவால் அலங்காரம் பண்ணுங்க. முக்கியமாக துளசி இலை அதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தாமரை, இது 2ம் சேர்த்துக்கோங்க பூக்கல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சீடை, அதிரசம், லட்டு, வடை, பாயாசம் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பலகாரம் பண்ணலாம். வீடு ஃபுல்லாக, அதாவது வாசல்லேருந்து தொடங்கி வாசல்லேருந்து வலது பாதம் முதல்ல வைக்கணும், அதுக்கப்புறம் இடது பாதம் வரையணும். இது அரிசி மாவில் பாதம் வரைஞ்சி வீடு முழுக்க, அதாவது பூஜை அறை வரைக்கும் அந்த பாதம் போட்டுகிட்டே வரணும். கண்ணன் பாதம் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்க இருந்தால் அப்படியே அவங்கள நடக்க விட்டு அந்த பாதத்தை பதிய வச்சிடலாம். இப்போது நம்ம அரிசி மாவால் கண்ணனோட பாதம் வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அன்னைக்கு தினத்தில் ராதாகிருஷ்ணன் அலங்காரம் பண்ணி, பெண் குழந்தையா இருந்தால் ராதாவும், ஆண் குழந்தையா இருந்தால் கிருஷ்ணனாவும் அலங்காரம் பண்ணி அன்னைக்கு அந்த குழந்தைங்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அன்னைக்கு கிருஷ்ணனுடைய நாமாவளி, அது 108 போற்றி இந்த மாதிரி சொல்லி, எந்த உங்களுக்கு நாமம் தெரியுமோ, கோவிந்தா, கிருஷ்ணா, மாதவா, இந்த மாதிரி எந்த நாமம் தெரியுதோ அந்த நாமாவளி சொல்லி அவருக்கு 108 போற்றி சொல்லி அன்னைக்கு பூஜை பண்ணுங்க. குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்க இந்த வருஷம் இந்த பூஜையில் நாங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறோம், கிருஷ்ணா நீங்களே எங்களுக்கு ஒரு குழந்தையாக வரணும் அப்படின்னு வேண்டிட்டு, அடுத்த வருஷம் எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி இந்த ரொம்ப சிறப்பாக இந்த பூஜையை பண்ணுங்கள். நம்பிக்கையோடு பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த பூஜையானது காலை மாலை எந்த வேலையில் வேணாலும் நம்ம பூஜை பண்ணிக்கலாம். ஆனால் மாலை நேர பூஜைன்றது ரொம்ப சிறப்பானது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ஹரே, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள அற்புதமான ஆலயங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.